திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று சிலப்பதிகாரம் இந்த மங்கள வாழ்த்து பாடலுடன் தொடங்குகிறது. திங்கள், ஞாயிறு, மழை ஆகியவற்றை வாழ்த்துவது இயற்கை வாழ்த்து. இயற்கையில் இறைவனை கண்டவர்கள் தமிழர்கள். எனவே இவை இறைவாழ்த்து என்கின்றன. மாதவி இந்திர விழாவில் முதலில் மாயோனாகிய திருமாலை வழிபட்டு அவனை புகழ்ந்து பாடும் தேவபாணி பாடலை பாடி, பின்னர் 4 வகை வருண பூதங்களை பாடி, பின் நிலவின் மீது பாடி தனது ஆடலை தொடங்கினார். மாயோன் பாணியும் வருண பூதர் 4 வகை பாணியும் நலம் பெரு கொள்கை வானும் மதியமும் பாடி பின்னர் என்று சிலம்பு விளக்கியுள்ளது. இந்த வகை ஆடலை இன்றைய கௌதூங்களோடு ஒப்பிடலாம். இதைத் தொடர்ந்து மாதவி 11 வகை ஆடலை ஆடினார். வரி கோலம். வரி என்றால் பாணி, அதாவது இசை பாடல். பரிபாடல், வரி பாடல் என 2 வகை பாடல்கள் அக்காலத்தில் நிலவின. வரி பாடல்களுக்கு பல வகை வேடம் புனைந்து, அதாவது கோலம் கொண்டு ஆடும் ஆடல்கள் இவை. வரி கூத்து என்றும் அழைப்பர். வரி என்ற சொல்லை பாடலுக்கும் ஆடலுக்கும் இளங்கோ பயன்படுத்தியுள்ளார். காணல் வரி என்பதில் உள்ள வரி கடற்கரை பாடல்களையும், வேட்டுவ வரி வேடர்களின் கூத்தையும் குறிக்கிறது. வரிக்கோலம் என்பது பெண் காதல் கொள்ளும் போது அவள் புனையும் கோலம், அதாவது நடத்தை. தங்கள் காதலை எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்துவர் என்பதை கூறும் நடன செயல்பாடுகள் வரிக்கோலம் எனப்படுகிறது. 8 வகை வரிக்கோலங்களை இளங்கோ கூறுகிறார். அவை கண்கூடு, காண்வரி, உள்வரி, புறவரி, கிளர்வரி, தேர்ச்சி வரி, காட்சி வரி, எடுத்துக்கோள் வரி என்பன என்கின்றார். சேதம். சேதம் என்பது ஆரியம், தமிழ் என 2 வகைப்பட்டதாகும். இதனை ஆரியம், தமிழ் என்னும் சீர்நடம் இரண்டிலும் ஆதி கதையே அவற்றிற்கு ஒப்ப சேதித்திடுவது சேதம் என்றாகும் என்னும் நூற்பாவை காட்டுகிறது. வேட்டுவ வரி. பாலை நிலத்தை சார்ந்தது பாலை நில தெய்வம் கொற்றவை பாலை நில மக்கள் எயினர். வேட்டுவ வரியை ஒரு நடன நிகழ்வாகவே சிலம்பு எடுத்து மொழிகின்றது. சிலம்பின் காலத்தில் உள்ள நடன மரபுகளையே இன்று வரை பரதநாட்டியம் தொடர்ந்து கையாண்டு வருகின்றது என்பதற்கு சான்றாய் வேட்டுவ வரி உள்ளது. சாமி ஆடல். வேட்டுவ வரி மற்றொரு ஆடலையும் தெரிவிக்கிறது. அவ்வாடல் தெய்வமேறி ஆடும் சாமி ஆடலாகும். சாலினி எனப்படும் தேவராட்டி தெய்வமுற்று ஆடி அருள்வாக்கு கூறுகிறார். இவ்வகை ஆடல் தற்போது வரை நிகழ்ந்து வருகிறது. தெய்வமுற்று மெய்மயிர் நிறுத்து கையெடுத்து ஓச்சி காணவர் வியப்ப இடுமுள்வேலி எயினர் கூட்டுண்ணும் நடுவூர் மன்றத்து அடிபெயர்த்து ஆடி என சாலினியின் சாமி ஆடல் கூறப்படுகிறது. கணிகையர். நாட்டிய பெண்களே கணிகர் என சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. இவர்கள் வேத்தியர், பொதுவியல் என்ற 2 வகை பெரும் பகுப்பு ஆடல்களை ஆடுபவர்கள். ஆட்சியர் குரவை. தெய்வ வழிபாடாக நிகழும் இக்குரவை கூத்தில் முல்லை நில தெய்வமான மாயவன் வழிபடப்படுகிறான். மாயவன் கண்ணன் என்றும் திருமால் என்றும் குரவையில் குறிப்பிடப்படுகிறான். கண்ணன் தன் அண்ணன் பலராமனுடனும் காதலி நப்பினி என்பாளுடனும் முன்பு ஆயர்பாடியில் ஆடிய குரவையே மதுரை நகர் ஆய்ச்சேரியில் ஆயர் பெண்கள் ஆட முற்படுவதாக இளங்கோ குறிப்பிடுகிறார். துன்பம் நேருகையில் தெய்வம் வழிபாடு என்பது எப்போதும் சமுதாயத்தில் நிலவியே வந்துள்ளது. இன்பத்தில் மட்டுமின்றி துன்பத்திலும் ஆட நிகழ்ச்சியுடன் இறைவை வேண்டல் நடைபெற்று வந்துள்ளது. ஏறு தழுவி கண்ணீரை மணப்பது ஆயர்குல வழக்கம். அதன்படி கண்ணன் 7 காளைகளை அடக்கி நப்பினையை மணந்தான். அந்நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும் முகமாக 7 கன்னியர் இக்குரவையில் ஆடுகின்றனர். குரல் மந்தமாக, விழி சமனாக, மரன்முறையே துத்தம் வலியா, உரணிலா மந்தம் விளறி பிடிப்பாள், அவள் நட்பின் பின்றையை பாட்டு எடுப்பாள் என முல்லைப்பெண் பாடப்படுவதை இவ்வரிகள் மூலம் அறியலாம். முதல் பெண் குரல், 2வது பெண் துத்தம், 3வது கைக்கிளை, 4வது உழை, 5வது இலி, 6வது விளரி, 7வது தாரம் என பெயரிடப்படுகின்றன. இப்பெயர்கள் தமிழரிடையே நிலவிய தமிழிசை பெயர்களாகும். குன்றக்குரவை. குன்றத்தில் குறவர் குறமக்களால் நடத்தப்பட்ட கூத்தே குன்றக்குரவை ஆகும். குறிஞ்சியின் இறைவன் முருகன். குறிஞ்சி நில மக்கள் தங்கள் நிலத்தில் நடைபெற்ற உயரிய செயலான கண்ணகி தெய்வமாக மாற்றம் பெற்று வான் புகுந்த அந்த செயலுக்காக முருகனை வாழ்த்தியும் புகழ்ந்தும் ஆடுதல் குன்றக்குரவையாகும்.
மா கொன்ற வேல் ஏந்தி ஏத்தி குரவை தொடுத்தொன்று பாடுகம் வா தோழி என்று பாடல் குறிப்பிடுகின்றது. தேனி மாவட்டத்தை அடுத்து தமிழக கேரள எல்லையில் 5000 அடி உயர கண்ணகி அமர்ந்த குன்றத்தில் இன்றும் மங்களதேவி கண்ணகி கோவிலை காணலாம். குன்றக்குறவை வழிபாட்டு ஆடல் இக்கோயில் குன்றக்குறவை வழிபாடு நடந்ததற்கான சான்றாக அமைந்துள்ளது. இவ்வாறு சிலப்பதிகாரம் ஆடல் செய்திகளை நமக்கு தந்து ஆடல் கலை களஞ்சியமாக திகழ்கிறது. இக்கூத்துகளே வாழையடி வாழையாக தொண்டு தொட்டு வளர்ந்து நடனம், நாடகம், நாட்டியம், நிருத்தியம், ஆடல் என பல பெயர்கள் கொண்டு வளர்ந்து இன்று தமிழரிடையே மிகப்பெரிய இடத்தை பிடித்து நின்று நிலவி தமிழரின் பெருமையை உலகுக்கு பறைசாட்டி வருகின்றது. கலைகளை ரசிப்போம், வளர்ப்போம். நன்றி. தானே நானே தானே நானா